வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோண்டா டியோ BS6. இதில் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். வண்டி ஷோரூம் போயிருக்கு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் வண்டியோட ஒயரிங்லாம் எலி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒயரிங் கிட்ட மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட செலவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம அந்த வண்டியை செக் பண்ணி எந்தெந்த ஒயர் எலி கடிச்சிருக்கோ அதை எப்படி ஜாயின் பண்ண முடியும்னு பார்த்து ஜாயின் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது விதமான OBD அட்வான்ஸான மாடல் வந்திருக்கு. அந்த OBD பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா டியோ தான். இது இக்னிஷன்லாம் ஆன் ஆகுது. ஆனால் வண்டி செல்ஃப் போட்டோன்னா நமக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, ஸ்டார்ட் ஆகலை. கிக்கரில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். கிக்கர்லேயும் வண்டி கிக்கரில் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா கிக்கரில் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் செல்ஃபில் தான் ஸ்டார்ட் ஆகலை. MI லைட் ஆனில் இருக்குது. இது ஏன் செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். MI லைட் எதனால் எரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த OBD இப்போ புதுசாக வந்திருக்கு, V519 சொல்லிட்டு. இது நம்ம V311 ஒரு OBD பார்த்துருப்போம், அதே பிராண்டு தான். அது V311 விட கொஞ்சம் அட்வான்ஸான OBDன்னு சொல்லலாம். ஏன்னா V311 யூனிக்கான நம்ம வண்டிலாம் சப்போர்ட் ஆகாது. இது யூனிக்கானும் சேர்த்து சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் F1 F2 பட்டன்லாம் இருக்குது. இதில் O2 சென்சார் செக்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. காருக்கும் செட் ஆகும், ஆட்டோவுக்கும் செட் ஆகும், 2 வீலர் 4 வீலருக்கும் காமனாக செட் ஆகும்னு சொல்லலாம். இந்த OBDயோட ரிவ்யூவும் இந்த OBD எப்படி யூஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு தான் வண்டியில் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம OBDயை கனெக்ட் பண்ணி இதில் என்னென்ன எரர் கோடு இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா செல்ஃப் எடுக்கல, கிக்கரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஹோண்டா கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு கீ ஆன் பண்ண உடனே OBD ஆன் ஆகிடும். இது மாதிரி தான் ஆன் ஆகும். V519 இது பார்த்தீங்கன்னா OBD EOBDன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான OBDக்கும் சப்போர்ட் ஆகும் போட்டிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரீம் இருக்குது, DTC இருக்குது, ரிவ்யூ இருக்குது, வோல்டேஜ் செட்டப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு OBD தான் ஓகே கொடுக்கணும். OBD ஓகே கொடுத்தோன்னா இதில் எத்தனை ஃபால்ட் இருக்குன்னு காமிச்சிடும். ஃபஸ்ட்டே நமக்கு கோட்ஸ் ஃபண்ட்ஸ் ரெண்டு இருக்குது இதில். இப்போ ரீட் DTC கொடுத்து பார்ப்போம். கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் சர்க்யூட், அதாவது பிக்கப் காயில். கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன்னா பிக்கப் காயில், பல்ஸ் காயில்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது எவாபரேட் எமிஷன் சிஸ்டம் பர்ஜ் கண்ட்ரோல் வால்வு. இது ரெண்டு ஃபால்ட்டு தான் காட்டுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வெளில கிளியர் DTC கொடுத்து பார்ப்போம். கிளியர் DTC கொடுத்துட்டு எந்தெந்த ஃபால்ட்டெல்லாம் திரும்ப வருதுன்னு பார்ப்போம். வண்டியை ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுவோம். செல்ஃப் எடுக்கல அப்போவும். அப்பவும் பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆனில் தான் இருக்குது, மால் ஃபங்க்ஷன் போகல. சரி, ஓகே. இப்போ மறுபடியும் DTC கொடுத்து பார்ப்போம். DTC கொடுத்தோன்னா கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன், எவாபரேட் சிஸ்டம் ரெண்டும் திரும்ப வந்துட்டு தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ப்ராப்ளம் தான் இருக்குது. கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார்னால் நமக்கு அது போயிட்டு இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் இது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குழப்பமான சிம்டம்ஸ் தான் காட்டுது. ஏன்னா கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் போயிட்டு இருந்தால் வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எந்தெந்த இடத்துல ஒயர் எலி கடிச்சிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேங்க் ஃப்ளோட், அதாவது ஃபியூல் கேஜ் ஃப்ளோட்டோட கனெக்ஷன் எலி கடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம வேறு எங்கே பார்க்கலாம்னா இந்த ரைட் சைடு கழட்டி பார்ப்போம். ரைட் சைடு கவர் கழட்டி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் எவாபரேட் எமிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த வால்வு அதுக்கு போகக்கூடிய ரெண்டு சாக்கெட்டும் கடிச்சு வச்சுருக்கு. கழட்டி காட்டுறேன் பாருங்கள். எமிஷன் கண்ட்ரோல் அதுக்கு போகக்கூடிய சாக்கெட்டு ஃபுல்லாக அந்த எட்ஜ் வரைக்கும் கடிச்சிச்சு. இதெல்லாம் சால்விங் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும்னு பார்க்கணும். அடுத்து இங்கே ஒரு ஒயிட்டில் ரெட்டு ஒயர் கடிச்சிருக்கு பாருங்கள். இது செல்ஃப் சம்மந்தப்பட்ட ஒயர். இந்த ஒயரு இதையும் ஜாயின் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல கடிச்சிருக்கு. இங்கே ஒரு இடம், அதாவது ஃப்ளோட் யூனிட் ஒன்று, எவாபரேட் கண்ட்ரோல் ஒன்று, இந்த ஒயிட்டில் ரெட்டு, இந்த 3 ஒயரு ஜாயின் பண்ணிட்டு அடுத்து வேறு எங்கன்னா கடிச்சிருக்கான்னு செக் பண்ணலாம். இது 3 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம், அந்த ஒயிட்டில் ரெட்டு. இப்போ வண்டி செல்ஃப் எடுக்குதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக செல்ஃப் எடுக்குது. ஆஃப் பண்ணி மறுபடியும் போடுறோம். அந்த ஒயிட் அண்ட் ரெட்டு அந்த ஒரு ஒயர் கட் ஆனதால தான் செல்ஃப் எடுக்கல வண்டி. இப்போ நம்ம மற்ற ஒயர்லாம் ஜாயின் பண்ணிட்டு எரேஸ் பண்ணோன்னா மால் ஃபங்க்ஷன் எரேஸ் ஆகிடும். செக் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எவாபரேட் சாக்கெட்டும் வந்து துண்டாக கட்டாக இருந்துச்சு. அதை அந்த எட்ஜில் பக்காவாக சால்டிங் பண்ணி ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ இழுத்தாலும் கட் ஆகாது. ஒரிஜினாலிட்டி விட அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஸ்லீவ் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். பக்காவாக சால்டிங் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஒயரிங்கும் முடிச்சிட்டோம். வண்டியை ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் கேஜ் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. எவாபரேட் ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ரெட் ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒயிட் ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை வந்து கோடெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். கீ ஆன் பண்ணேன். V519 ஓபிடி ஆன் ஆயிடுச்சு. ஓபிடி ஓகே கொடுத்தோன்னா 2 கோடு தான் மறுபடியும் காட்டுது. மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு ரீட் டிடிசி போய் பார்ப்போம். அதே தான் வந்து எவாபரேட் எமிஷன் கண்ட்ரோல்ஸ் ஸ்பர்ஜ் வால்வு. ரெண்டாவது கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார். எல்லாம் வந்துட்டு மறுபடியும் கிளியர் டிடிசி கொடுத்தோன்னா எரேஸ் ட்ரபிள் கோட்ஸ் ஆர் யூ ஷோர்னு இருக்குது. ஆமாம், எரேஸ் பண்ணோம். எஸ் கொடுப்போம். ப்ரெஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டோம். ஒரு 1 hour வேலைன்னு சொல்லலாம். ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தோம். பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஓபிடியை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓபிடி வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓபிடி உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபால்ட் கோடு பார்த்துக்கலாம். கோடு இப்போ 0ல் காட்டுது. எந்த கோடுமே இல்லை. முதல்ல 2 கோடு காமிச்சிட்டு இப்போ 0 வந்துச்சு. ரீட் டிடிசியில் போய்ட்டு நம்ம என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். கிளியர் டிடிசியில் போய்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது மாதிரி லைவ் டேட்டாவில் போய்ட்டு டேட்டா ஸ்ட்ரீம் பார்ப்போம்ல. V3W டேட்டா ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரி இதில் லைவ் டேட்டான்னு வரும். லைவ் டேட்டாவில் போய்ட்டு வியூ ஆல் கொடுத்தோன்னா எல்லா டேட்டாவும் பார்க்கலாம். இல்லை நமக்கு தேவையான மட்டும் செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நம்ம ஆல் டேட்டா கொடுத்துப்போம். ஆல் டேட்டா கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லா டேட்டா சென்சாரோட டேட்டாவும் வந்துடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டியோட எல்லா சென்சரோட டேட்டாவும் அதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா RPM 1000 RPMல ஓடிட்டுருக்கு. 1000, 1061 அந்த மாதிரி. மேப் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா 83, 43 மாறிட்டே இருக்கணும். இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் 29 டிகிரி இருக்குது. ஸ்பார்க் டைமிங் அட்வான்ஸ் 10% இருக்குது. TPS சென்சார் 9% ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சென்சாரோட டேட்டாவும் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா இதில் காரோட ஆப்ஷன் நிறைய வரும். அந்த ஓட்டோ சென்சார் டெஸ்ட்டாக வந்து காரில் போட்டு பார்க்கலாம். மோட் 6 இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் காரில் சப்போர்ட் பண்ணுறது தான். இது எக்ஸாஸ்ட் கேஸ் சென்சார் மானிட்டர் 1 சென்சார், பங்க் சென்சார் 1, நாட் சப்போர்ட்டட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று வாங்கினாலும் நம்ம காரும் பார்க்கலாம், ஆட்டோ பார்க்கலாம், பைக்கும் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் இன்ஃபோவில் என்ன வருதுன்னு பார்ப்போம். வெஹிக்கிள் ஐடி நம்பர், இது வந்து சேஸ் நம்பர்னு நினைக்கிறேன். இது கேலிப்ரேஷன் ஐடி, இந்த மாதிரி வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த டூல் தேவைப்படுறவங்களும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆன்லைனில் விட நம்ம கம்மியான ரேட்டில் வர வச்சு கொடுக்க முடியும். முதல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு ஹோண்டா டியோவில் ஒரு ஒயரிங் கிட்ட மாட்ட வேண்டிய ஒரு ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் V519 அட்வான்ஸ் ஓபிடி பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ஓபிடி தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாங்கி தர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.